பேய் மாதிரி ஒரு தலை ஏ எந்த சேப்பு கால் வலிக்குது. சரி எடுத்துன்னு போய் பாரு. அப்படியே இருக்கட்டும்ப்பா, நீ அதை எடுத்துட்டு நான் மேலே வைக்கலாம். நீ உட்காந்து உண்டு நான் மேலே வச்சுறேன். எடு வீட்டை ஹலோ கொடு. అంత పైన ఉన్నిలా కొంచెంసేపు హలో లేదు సరి விடாது சார்ஜ் உன் ஃபோனுக்கா? அங்கே வைக்காத, கீழே எட்டுதான் பாரு. ஒயர் இருக்குமே, அவ்வளோதானா? எங்கே மாட்டி பார்த்து எந்திரிக்கும் போது கால் தடுக்க போகும். பாப்பா எங்கே போட்டு பார்த்துக்க டாடி, அவங்க ஒயர் இருக்க போகிறாங்க. இப்படி திருப்பி வச்சுட்டு போக வேண்டியதுன்னா அப்படி திருப்பி வச்சியா? என்ன ஒன்றா பார்த்து வைங்க. நான் அந்த பக்கம் தான் போகிறேன். ఇది కన్ను ఒకటి ఎత్తినమంట ఎక్కడ పెట్టాలో వాడతాను. இப்போ இல்லை, ஒருவேளை கொடுங்கன்னு கேட்குறேன். இல்லை இங்கே எங்கே வைப்பியா? இல்லை அங்கே தான் வைப்பேன். கீழே தான் வைக்கிறான்னு பாருங்க. மேலே வந்து மேலே சொல்லலம்மா, இங்கே தான் எங்கே வைக்கிறியான்னு கேட்குறேன். முன்னாடி இங்கே தான், இங்கே இந்த சைடில் அந்த சைடில் இங்கே தானவா? இந்த சைடு வச்சுல இந்த ஓரமா இந்த அந்த கொடி கட்டுருக்குமா அங்கெல்லாம் வேணாம்ல? இந்த பக்கமா? இந்த ஏன்னா அது ரொம்ப ஓலைக்கு பக்கமாக வருது இல்லை? அந்த சைடு இனிமேல் எதுவுமே இல்லை, அங்கே க்ளீனாக தான் வச்சு. எஸ்கிடி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன தேடுறீங்க? நீங்களும் சாப்பிட்டீங்களா? சதீஷ் சாப்பிட்டீங்களா? எனக்கு வா, எஸ்கிட்ட பேசுறியா? இல்லை இல்லை, அப்படியே ஹைட்லேயே இருக்கட்டுமா? கழுத்து வலிக்கல. சாப்பிடல, சாப்பிடணும். எஸ்பிடி அட்டனே மாட்டார். சிலுமி சொல்லி நான் சொல்கிறேன். சரி கொடு. மேலே ஏத்துற இறக்குற. ஹாய் ஜேகே. எஸ்பிடி எமர்ஜென்சி ஓப்பன் பண்ணலை, மேலே பார்த்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன் ஜேகே. அண்ணா ஃபோனில் தான், அண்ணா ஃபோனுக்கு தான் பண்ணியிருந்தேன், பார்த்தேன் இப்போ தான். பாவம், எப்பயும் சைடில் போய் பார்க்குற பழக்கம், அதனால சைடில் போய் பாவம். அதுவும் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படும். என்ன சொல்கிறது? அதாவது எதுவுமே ஓரளவுக்கு தானே ஜெயிக்க. அதுங்களும் ஓரளவுக்கு மேலே எவ்வளோ தான் வலி தாங்கல. சாப்பிடவும் முடியாமல் ஊட்டினாலும் இது பண்ண முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. விடு, இங்கே விட அது கடவுள்கிட்ட போய் நல்லா இருக்கட்டும்னு நினச்சிக்குவோம், அவ்வளோதான். ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்படுதில்ல. அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட இருந்து நம்மளால முடிஞ்சு சாப்பாடு வச்சு அது சாப்பிட்டா கூட பரவாயில்ல. அதுவும் இல்லை. அப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல.